மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிற பரந்துபட்ட கொள்கை முழக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து உறக்க முழங்கி வருகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை குறித்து விரிவாக ஆய்வு செய்து 1971ஆம் ஆண்டு ராஜமன்னார் குழு தனது அறிக்கையை வழங்கியது. அந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகளை 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார். 1983ஆம் ஆண்டில் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம், 2004ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் ஏமாற்றமே தொடர்கிறது. அடுத்தடுத்து மாநில பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை ஒத்திசை பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகளை விரைவாக இன்றைய ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும். மாநிலங்களின் வருவாய் ஈட்டக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பங்களிக்கக்கூடிய ₹1 வரியில் 29 பைசா மட்டுமே நமக்கு நிதி பகிர்வாக அளிக்கப்படுகிறது. இது மிக மிக குறைவு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்ச நீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள். ஒன்றிய மாநில அரசுகளின் உறவு நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளையும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள், கொள்கைகள் மற்றும் ஏற்பாடுகளின் அனைத்து நிலைப்படிகளையும் உயர்நிலைக்குழு ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்பது குறித்து வழிமுறைகளை பரிந்துரை செய்தல். மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் ஏற்படுத்தாத வகையில் நிர்வாக துறைகளிலும் பேரவைகளிலும் நீதிமன்ற கிளைகளிலும் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெற்றிட உரிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல். உயர்நிலைக்குழு இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும், இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட உயர்மட்ட குழு அமைத்திடுவது தமிழ்நாட்டின் நலன் காக்க மட்டுமல்ல, வேற்றுமையில் ஒற்றுமையின் அடிப்படையில் பரந்து விரிந்த இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம். வளம் செழிக்கும் மாநிலங்களை வலிமையான நாட்டில் உருவாக்கிடும் என்ற தெளிவோடு பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்வைத்த மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எனும் முழக்கத்தினை செயல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தினை இந்திய திருநாட்டில் முழுமையாக மலரச் செய்வோம்.